SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவை தொடர்ந்து அமெரிக்கா பறக்கிறார் ஜனாதிபதி அனுர. விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு. உள்ளூராட்சி தேர்தலில் முக்கிய திருப்பம். சுமந்திரன் வெளியிட்ட தகவல். யாழில் நகைக்கடையில் கொள்ளையிட்டவர்கள் கண்டியில் கைது. தகாத முறைக்குட்படுத்தப்பட்ட மாணவி. கட்டுநாயக்கவில் அதிரடியாக கைதான ஆசிரியை. டிக்டாக் தடையை தொடர்ந்து புதிய செயலிக்கு மாறிய அமெரிக்கர்கள். தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது அடுத்த வெளிநாட்டு விஜயமாக அமெரிக்கா செல்ல உள்ளதாக விவசாய அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் ஜனாதிபதி ஜப்பானிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்வார் என்று அவர் கூறினார். ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு பிராந்திய வல்லரசுகளாக இந்தியா மற்றும் சீனாவுக்கு விஜயம் செய்ததாகவும் அவர் கூறினார். உலகின் அனைத்து நாடுகளுடனும் பொருளாதார மற்றும் கலாசார உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த விஜயங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க கையிருப்புகளுக்கு நெல் இருப்புகளை கொண்டு வந்து வழங்கும் விவசாயிகளுக்கு உத்தரவாத விலைக்கு கூடுதலாக 1 கிலோ நெல்லுக்கு ரூபாய் 2 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை எம்பிலிப்பட்டிய நெல் சேமிப்பு வளாகத்தின் ஆய்வு சுற்றுப்பயணத்தில் பங்கேற்று விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன தெரிவித்துள்ளார். இதன்படி விவசாயிகள் குறிப்பிட்ட அளவு நெல்லை அரசு கையிருப்புகளை கொண்டு வந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அவர் மேலும் கூறுகையில், இன்னும் 2 வாரங்களுக்குள் அரிசி பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். அத்தோடு சில மாவட்டங்களில் நெல் கொள்முதல் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதி அமைச்சர் நெல்லுக்கு உத்தரவாத விலையை நிர்ணயிப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை 2023ஆம் ஆண்டு சமர்ப்பித்த வேட்பாளர்கள் கட்சிக்கு எதிராக செயற்பட்டிருப்பின் அவர்களின் பெயர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். 2023ஆம் ஆண்டில் பலரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் சமர்ப்பித்திருந்தனர். எனினும் வேட்பு மனுக்களை சமர்ப்பித்தவர்கள் இந்த 2 வருடங்களில் கட்சிக்கு எதிராக செயற்பட்டிருக்கலாம் அல்லது சிலர் இறந்திருக்கலாம். மேலும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம். அவ்வாறு இருப்பின் அவர்களின் பெயர்கள் பிரதியீடு செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு பதிலாக இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். யாழில் உள்ள நகைக்கடைக்கு சென்று நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காளிங்க ஜெயசிங்கவின் வழிகாட்டலுக்கு அமைய யாழ்ப்பாண குற்ற விசாரணை போலீஸ் பொறுப்பதிகாரி கெலும் பண்டார தலைமையிலான குழுவினர் கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளைத் தொடர்ந்து குறித்த செயலுக்கு உடந்தையாக இருந்த வேன் சாரதி உள்ளிட்ட 3 கண்டியில் கைது செய்யப்பட்டனர். மேலும் 2 சந்தேக நபர்களை தேடி யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடையொன்றிற்கு சென்ற குழு ஒன்று போலீஸ் புலனாய்வு பிரிவு என தெரிவித்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம்பெற்றது. குறித்த சம்பவம் தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களின் உதவியோடு குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டனர். இதன் அடிப்படையில் சுன்னாகம் பகுதியில் நேற்று முன்தினம் கைதான பிரதான சந்தேக நபரை நேற்று யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். இதேவேளை கண்டியில் நேற்று கைதான 3வரையும் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வந்து விசாரணைகளுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய ஆசிரியொருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். 16 வயது மாணவி ஒருவரை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் குறித்த ஆசிரியை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் சந்தேக நபரான ஆசிரியை முரட்டுவ நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதையடுத்து எதிர்வரும் 24ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்க நீதிவான் நிமாலி மந்திரி நாய்க்கு உத்தரவிட்டுள்ளார். மொரட்டுவ பகுதியை சேர்ந்து 43 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயொருவரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கல்தமுல்லாவில் உள்ள தனது வீட்டில் மேலதிக வகுப்பு நடத்துவதாக பாதிக்கப்பட்ட மாணவியை அழைத்துள்ளார். இதன்போது தகாத காணொளிகளை காண்பித்து குறித்த மாணவியை தகாத முறைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி தனது பெற்றோருடன் சிறுவர் மற்றும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு பணியகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதன் அடிப்படையில் ஆசிரியை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள்.
டிக்டாக் தடையை அறிமுகப்படுத்தியதன் மூலம் அமெரிக்க டிக்டாக் அகதிகள் என அழைக்கப்படும் குழு ரெட் நோட் என்ற புதிய செயலியின் பயன்பாட்டை வேகமாக அதிகரித்துள்ளது. எனினும் ரெட் நோட் அப்ளிகேஷனின் உரிமையும் சீன நிறுவனத்திற்கு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீனாவை தொடர்ந்து அமெரிக்கா பறக்கிறார் ஜனாதிபதி அனுர. விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு. உள்ளூராட்சி தேர்தலில் முக்கிய திருப்பம். சுமந்திரன் வெளியிட்ட தகவல். யாழில் நகைக்கடையில் கொள்ளையிட்டவர்கள் கண்டியில் கைது. தகாத முறைக்குட்படுத்தப்பட்ட மாணவி. கட்டுநாயக்கவில் அதிரடியாக கைதான ஆசிரியை. டிக்டாக் தடையை தொடர்ந்து புதிய செயலிக்கு மாறிய அமெரிக்கர்கள்.